chosen you. அவர் உங்களை தெரிந்து கொண்டார். He has adopted you. அவர் உங்களை சுவீகாரம் பண்ணிக்கொண்டார். You have the right to call him Abba. அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார். Paul understood this. பவுல் இதை அறிந்து கொண்டார். That is why when he is in prison he says, I can do all things through Christ who gives me strength. அதனால தான் சிறைச்சாலையில உட்கார்ந்து கொண்டு அவர் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. Paul is not using that verse to buy the new car. அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரே எனக்கு எல்லாம் கூடும் புது கார் கொடுங்கன்னு கேட்கல. People use that verse for that these days. இந்த நாட்களில ஜனங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் அதை கேக்குறாங்க. Name and claim. பேரை சொல்லி கேட்று. Take the picture, keep it in Bible, claim it. படத்தை எடு, பைபிள்ல உள்ள வை, அதை அப்படியே கிளைம் பண்ணு. I can do all things. எல்லாம் என்னால கூடும். I usually counsel those people, be very careful because cops will be after you. அப்படிப்பட்டவங்களை பார்த்து நான் ஆலோசனை சொல்றது உண்டு, ஜாக்கிரதையா இரு, போலீஸ் பிடிச்சிட்டு போயிரும். Because there are people who go to this expensive showrooms, give the down payment, and in Jesus name I claim it. சிலர் இப்படியா புத்தி இல்லாம பண்றது உண்டு. பெரிய ரொம்ப விலை உயர்ந்த கார்களுக்கு போய் ஷோரூமுக்கு போய் டவுன் பேமெண்ட் மட்டும் கட்டிட்டு இயேசு எனக்கு கொடுப்பாருன்னு சொல்றது உண்டு. And when EMI is due, I can do all things. EMI due வரும்பொழுது கிறிஸ்துவால எல்லாம் என்னால முடியும். Careful, be careful. Cops are after you. ஜாக்கிரதையா இருங்க, போலீஸ் பின்னாடியே வரும். You know when you should use that verse. எப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? You are not able to buy a car. கார் வாங்க முடியல. You have to come for fasting prayer. உபவாச ஜெபத்துக்கு வரணும். For that you have to take 2 buses to come here. அப்படினா 2 பஸ் மாறி தான் இங்க வரணும். And you are tired. ஏற்கனவே சோர்ந்து போய் வந்திருக்கீங்க. Back is aching, leg is aching, problem. முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, வேதனை, நடக்க முடியல. You are climbing that bus. அந்த பஸ் அந்த கால் வலியோட ஏறுறீங்க. When you climb those stairs, I can do all things. அந்த படிக்கட்டுக்கு ஏறும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் முடியும். That is the context of that verse. அதுதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்ட அந்த சாராம்சம். Difficult moments you can do all things. உங்கள் கடினமான அந்த சூழ்நிலையிலே உங்களால எல்லாம் கூடும். Now the most important thing. இப்பொழுது முக்கியமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். See, for us when we read he has chosen us, நாம் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றதை படிக்கும்போது it is not that exciting for us. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யம் ஒண்ணு இல்ல. Always I feel this temptation when I go to preach in some churches. अनेक இடங்களுக்கு நான் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது எனக்கு இந்த சோதனை வர்றது உண்டு. Lord, should I preach for people or should I preach on behalf of you? ஆண்டவரே, நான் இங்க இருக்கிறவங்களை பிரியப்படுத்த பேசட்டா இல்ல உம்மை பிரியப்படுத்த பேசட்டா? Because when we look at people need something. Their itching ears want to hear something. ஜனங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒன்னு தேவை. சிலருக்கு இந்த காதுக்கு ஏதோ ஒன்னு வேணும். They want to hear about their plan for life. அவங்களுடைய திட்டம் அது அங்க கேட்கணும், பிரசங்கம் பண்ற வாயில இருந்து வரணும். But when we say about God's plan for their life, they are not really excited. ஆனா ஆண்டவர் இந்த திட்டத்தை உங்களுக்காக வச்சிருக்காருன்னு சொன்னா அதே உற்சாகம் இருக்குது. What is God's plan? ஆண்டவருடைய திட்டம் என்ன? Holy and blameless. பரிசுத்தமும் குற்றமில்லாதவனா இருக்கணும். Not very exciting. அதுல என்ன இருக்கு? But this people who heard this for the first time will be excited. ஆனால் இதை கேட்ட இவர்கள், முதல் முறை கேட்டவர்கள் சுவாரஸ்யம் அடைவார்கள், பரவசம் அடைவார்கள். When they heard we are chosen by God, they would have jumped up and down. இதை ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டீர் என்பதை அறிந்தபோது அவர்கள் துள்ளி குதித்திருப்பார்கள். You know what it means to them? என்னன்னு தெரியுமா? அவர்களுக்கு இது எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? Number 1, it means acceptance for them in rejection. முதலாவது அவர்கள் வெறுக்கப்பட்ட இடத்துல அடைக்கப்பட்டார்கள். There is a backdrop to why Paul is saying this about choosing. பவுல் இந்த தெரிந்தெடுப்பை குறித்து சொல்லுகிறதற்கான ஒரு பின்னணியம் உண்டு. Look at Acts 21. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 21ஐ பாருங்கள். Something went wrong there. அங்கே தவறான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. You know what happened with Paul? Paul is in Jerusalem. பவுல் எருசலேமிலே இருக்கிறார். And look at verse 27. 27வது வசனத்தை பாருங்க. When the 7 days were nearly over, some Jews from the province of Asia saw Paul at the temple. They stirred up the whole crowd and seized him. அந்த 7 நாட்கள் நிறைவேறுகையில் ஆசியாவில் இருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டார்கள். Now you must be wondering why they have to seize Paul when he is in temple. பவுல் எருசலேமிலே இருக்கிற வேளையில, தேவாலயத்தில் இருக்கிற வேளையில ஏன்
இவனை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க யோசிக்கணும். He is a Jew. அவன் யூதன். He is a Pharisee. அவன் ஒரு பரிசேயன். He studied under Gamaliel. கமாலியலுக்கு அடியிலே படித்தவன் இவன். Nobody can stop Paul in going to the temple. பவுலை தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசிக்க கூடாது என்று சொல்லி ஒருவனும் தடை செய்ய முடியாது. But why people from the province of Asia stirred up the crowd and went against Paul? Why? ஆனால் ஆசியாவில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் மற்றவர்களை கிளப்பி விட்டு பவுலுக்கு விரோதமாக போவதற்கு காரணம் என்ன? Look at verse 28. 28வது வசனம் பாருங்கள். Look at from the middle portion. And besides, he has brought Greeks into the temple and defiled this holy place. That was their accusation against Paul. இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரை கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சொன்னார்கள். What is the accusation against Paul? பவுலுக்கு விரோதமான குற்றச்சாட்டு என்ன? Paul, you are a Jew. பவுல், நீ யூதன். We don't have any problem if you go to temple. நீ தேவாலயத்திற்குள்ள வர்றதுல எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. But you have done something which is not acceptable. ஆனால் நீ செய்யக்கூடாத தகாத ஒன்றை செய்தாய். What did you do? என்ன செய்தாய்? You have taken a Greek man along with you. You went to the temple. நீ கிரேக்கர்களை உள்ள கொண்டு போற, கூட கூட்டி போறவன் கிரேக்கன். Wait a minute. ஒரு நிமிஷம். Look at the next verse. அடுத்த வசனம் பாருங்க. You know from where is this man coming? இவன் எங்க இருந்து வரான்னு உங்களுக்கு தெரியும். 29 verse 29. They had previously seen Trophimus the Ephesian in the city with Paul. எபேசியனாகிய துரோபீம் என்பவன் முன்னே நகரத்திலே பவுலோடு கூட இருக்கிறதை கண்டபடியினாலே இப்படி செய்தார்கள். Most probably from this church a Gentile believer walked with Paul to the temple. இந்த ஆலயத்திலே எபேசுவிலே இருந்த ஒரு யூதன் அல்லாத ஒரு விசுவாசி பவுலோடு கூட தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டான். And the whole backdrop is there of how they stirred up the whole thing against Paul because this man walked into the temple. இவன் உள்ளே தேவாலயத்திற்குள்ளே பவுலோடு பிரவேசித்தபடியினாலே எப்படி அவர்கள் கிளப்பி விட்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க என்பதை இவர்கள் பின்னணியமாக கண்டு கொண்டிருக்கிறார்கள். Look at chapter 2 verse 12 Ephesians. எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. You know what Paul says about their previous state? அவர்களுடைய முந்தைய நிலையை குறித்து பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். Paul starts off like this. Remember that at that time you were separated from Christ, excluded from the citizenship in Israel. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களுமாய் இருந்தீர்கள். You were excluded. காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தார். And the next continuation, and foreigners to the covenant. தொடர்ந்து பாருங்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராய் இருந்தீர்கள். Who were these people? யார் இவங்க எல்லாம்? Who are we, by the way? அவங்க எல்லாம் நம்ம தான். We were excluded. நீங்களும் நானும் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். We were foreigners. நீங்களும் நானும் அந்நியராய் இருந்தோம். If a Jew is there attending our service this evening, ஒருவேளை நம்ம மத்தியில ஒரு யூதன் இங்க வந்து தேவாலயத்துல நம்மோடு இங்க உட்கார்ந்து இருந்தா, if he would have asked me, what is your name, pastor? உங்க பேர் என்ன பாஸ்டர்னு அவர் கேட்டிருந்தா, I'll tell him Joe Thomas Abraham. நான் சொல்லுவேன் ஜோ தாமஸ் ஏப்ரஹாம். Abraham? ஆபிரகாமா? How can you put that name? அந்த பேரை உனக்கு பின்னாடி எப்படி வைக்க முடியும்? I'll say I am born in a Christian home in Kerala. நான் சொல்லுவேன் நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே கேரளாவுல பிறந்தேன். My grandfather, great grandfather, all of them were Christians. என் தாத்தா அதுக்கு முன்னாடி தாத்தா வரைக்கும் கிறிஸ்தவங்க தான். He will smile at me and say Abraham is our father. அவர் என்ன பார்த்து புன்னகை பூத்து சொல்லுவான், ஆபிரகாம் உங்களுக்கு இல்ல எங்க தகப்பன். This Mosaic law is given to us. மோசே நியாயப்பிரமாணம் உங்களுக்கு இல்ல எனக்கு கொடுக்கப்பட்டது. My heads will go down. நான் தலை தாழ்த்தி தான் ஆகணும். That is true. உண்மை. He is the one who is chosen. அவன்தான் நியாயப்பிரமாணத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். I cannot go near to that temple. அங்க போக முடியாது, தேவாலயத்து பக்கத்துல போக முடியாது. In that first century in the temple, if you look at the structure of the temple, there is a separate place for Jewish men. முதலாவது பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்தின் வடிவத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்கே புறமான பிரகாரம் ஒன்று இருக்கிறது. Jewish men, யூதர்கள் மட்டும், priests, ஆசாரியர்கள் மட்டும், Jewish women, ஸ்திரீகள், யூத ஸ்திரீகள். Then there is a court for Gentiles. அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வெளியே
அங்க அந்நியருடைய பிரகாரம் ஒன்று If we would have gone to that temple, we can know something is happening inside. We could never walk in. நீங்களும் நானும் அந்த தேவாலயத்திற்குள்ள போயிருந்தா உள்ள என்னமோ நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமே தவிர உள்ள போயிருக்கவே முடியாது. We would have that desire, oh, I want to see what is happening inside. No way, you cannot go in. கர்த்தரை தேடி போயிருக்கிறவங்க உள்ளத்துல உள்ள என்ன நடக்குதுன்றதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் இருக்கும், ஆனா உள்ள போக முடியாது. That is when chapter 2 verse 13 is crucial turning point. Look at Ephesians 2:13. அதனால தான் எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் மிகவும் திருப்புமுனையான ஒரு வசனம். You know what Paul writes? பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்க. But now in Christ Jesus, you who once were far away have been brought near by the blood of Christ. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். We were far away. நாம் தூரமாய் இருந்தோம். We were excluded. நாம் புறம்பாக்கப்பட்டிருந்தோம். We were foreigners. நாம் அந்நியராய் இருந்தோம். But through the blood of Christ we are brought near. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் இப்பொழுது சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம். We are adopted to the family of God. கர்த்தருடைய குடும்பத்திற்குள்ளாக சுவீகாரம் பண்ணப்பட்டிருக்கிறோம். Along with the Jewish people, we are also part of the covenant. யூதர்களோடு கூட நீங்களும் நானும் கூட உடன்படிக்கைக்கு பங்காளிகளாய் இருக்கிறோம். If they look at Abraham as father, we too by faith look at Abraham as our father. ஆபிரகாமை தங்களுடைய தகப்பனாக அவர்கள் கண்கள் காணுமேயானால் விசுவாசத்தினாலே நம்முடைய கண்களும் ஆபிரகாமை நம்முடைய தகப்பனாக காணும். This is how worship must come outside of us. இப்படிதான் ஆராதனை நமக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வரணும். Many times we worship for the things he has done for us, some material things. அநேக நேரத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த பொருளாதாரமான காரியங்களுக்காக ஆராதிக்கிறோம். When something goes wrong in that particular week, that Sunday no worship. அந்த வாரம் ஏதோ ஒன்னு மோசமா போச்சுன்னா அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்காது. You will stand there, music is going on, but not able to sing, no worship. நீங்க அங்க நிக்கிறீங்க, இசை கருவி எல்லாம் வாசிக்கிறாங்க, ஆனா ஆராதனை வரல. Worship comes out of who he is. ஆராதனை அவரை குறித்ததாக இருக்கிறது, அங்க இருந்து வரணும். He already blessed us. அவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்து He chose us. நம்மை தெரிந்து கொண்டார். Financial crisis is still there. பொருளாதார தேவை இன்னும் இருக்கு. But I can do it. ஆனால் நான் அதை செய்ய முடியும். Jesus is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். Even if I walk through the valley of shadow of death, I fear no evil. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். His presence is enough for me. அவருடைய பிரசன்னம் ஒன்று மாத்திரமே எனக்கு போதும். When I am all alone in my room, I shut the door. Abba, heaven listens to me. நான் தனிமையாக இருக்கிற வேளையிலே என்னுடைய அறை கதவை பூட்டி அப்பா என்று அழைக்கும் பொழுது பரலோகத்தின் செவிகளிலே சத்தம் ஏற்றுகிறது. You can only imagine that Greek brother which we read in Acts 21 hearing about he has chosen us. இந்த நீங்க யோசித்து பாருங்க, அந்த சபையில உட்கார்ந்து கொண்டு கிரேக்க சகோதரன் ஒருத்தன் பவுலோடு கூட போய் பெரிய பூகம்பம் கிளம்பிச்சே, அவன் அங்கே இருந்திருந்தால் எந்த அளவுக்கு துள்ளி குதித்திருப்பான். That Greek brother would have apologized, Paul, those things happened to you because of me. அந்த கிரேக்க சகோதரன் சொல்லிருப்பா, பவுலே என்னை மன்னித்து விடும், நான் உள்ள வந்ததனால உனக்கு பெரிய பிரச்சனை Paul wants to free him. Come on, you are chosen by God. பவுல் அந்த எண்ணத்திலிருந்து அவனை விடுதலையாக்கும்படியாக சொல்லுகிறார், நீ கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். The world will look at you, say you are not accepted, but Jesus says you are included. உலகம் உங்களை பார்த்து நீ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லலாம், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். That is the first implication of we are chosen by God. அதுதான் கர்த்தராலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோமே அதற்கான முதல் சுவாரஸ்யம். Second, what does it mean to them? இரண்டாவது, அவர்களுக்கு இதனாலே அவர்களுக்கு கிடைத்தது என்ன? We are chosen by God. நாம் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டோம். It is a shift from death to life. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு உள்ளே பிரவேசித்த ஒரு மறுரூபம். Look at chapter 2 and verse 1. 2:1 பாருங்க, 2வது அதிகாரம் 1வது வசனம். Who were these people? யார் இவர்கள்? Paul writes, as for you were dead in your transgressions and sins. பவுல் சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலே பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை. What do you mean by dead in transgression? மரணத்திலே அக்கிரமத்திலே நீ மரித்திருந்தாய் என்றால் என்ன? I will show you chapter 4 verse 18 to understand that 2:1. 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தீங்கன்னா 2வது அதிகாரம் 1வது வசனம் புரியும். You know what it means to be dead in transgression? மரணத்திலே பாவத்திலே மரித்திருக்கிறதுனா என்ன? 4 verse 18, they were darkened in their understanding, separated from the life of God. That is what it means to be dead in transgression. அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்திலே அவர்கள் அறியாமையிலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்தார்கள். அதுதான் பாவத்திலே
மரிப்பது. These believers like us, they were dead in sins. நம்மை போல இந்த விசுவாசிகளும் ஒரு காலத்திலே பாவத்திலே மரித்திருந்தார்கள். But Paul writes, you are chosen, meaning you are given life by the eternal word of God. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அப்படினா என்ன? கர்த்தருடைய வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். Like 2:13, which was a crucial word that we read, but now in Christ, look at chapter 2 verse 6, another crucial word. இரண்டாவது அதிகாரம் 6வது வசனத்துல இன்னும் முக்கியமான ஒரு வசனம் உண்டு. Chapter 2 and verse 6. இரண்டாவது அதிகாரம் 6வது வசனம். And God raised us up with Christ and seated us with him in the heavenly realms in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்திலே வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வரியத்திலே அவர் விளங்க செய்வதற்காக நம்மை உன்னதங்களிலே உட்கார செய்தார். We were dead but God raised us. நாம் மரித்திருந்தோம், கர்த்தர் நம்மை எழுப்பினார். I don't know how many of you can look back to your previous life. பின்னாடி திரும்ப பார்த்து எத்தனை பேர் பின்னான வாழ்க்கையை பார்க்க முடியுதுன்னு தெரியல. Dead in sins, பாவத்திலே மரித்திருந்தோம், separated from the life of God, கர்த்தருடைய ஜீவனிலிருந்து அந்நியராக இருந்தோம், no connection with the living God, ஜீவனுள்ள தேவனோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தோம். But God raised us, ஆனால் கர்த்தர் நம்மை எழுப்பினார். meaning we have a relationship with Jesus now. அப்படி என்றால் இப்பொழுது கிறிஸ்துவோடு ஒரு புதிய உறவு எனக்கு உங்களுக்கு உண்டு. We were excluded but now we are included. நாம் புறம்பாக்கப்பட்டவர்கள், ஆனால் இப்பொழுதோ ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். We were dead but now we have life. அப்பொழுது மரித்திருந்தோம், இப்பொழுது நமக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. Third implication of what it means to them when they hear you are chosen. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற வேளையிலே மூன்றாவது அவர்கள் உணர்கிற காரியம். Look at chapter 2 and verse 12. இரண்டாவது அதிகாரம் 12வது வசனம். The last part of it, without hope and without God in the world. நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள். Without hope. நம்பிக்கை இல்லாமல். Brothers and sisters, who were we? சகோதர சகோதரிகளே, நாம் யாராய் இருந்தோம்? We were without hope. நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம். But now Bible promises us living hope. ஆனால் இப்பொழுது வேதம் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை குறித்து சொல்லுகிறது. What differentiates us from the rest of the world? இந்த உலகத்திலிருந்து நம்மை வேறுபடுத்தி காண்பிப்பது என்ன? Many people say they will have sickness, you will not have sickness. I don't believe that. அநேகர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வியாதி வரும், உனக்கு வியாதி வராதுன்னு. நான் அதை நம்பல. We also get sick. நமக்கு வியாதி வருது. Ambulance will come to our house also. ஆம்புலன்ஸ் நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வரக்கூடும். But the funeral service of a believer is different from rest of the world. ஆனால் இந்த உலகத்தாரை விட கிறிஸ்தவனுடைய அடக்க ஆராதனை வித்தியாசமானது. For them the chapter is closed. அவர்களுக்கு அங்கேயோட சதாப்தம் முடிகிறது. For them there is no hope. அவர்களுக்கு நம்பிக்கை அதற்கு மேல இல்லை. But we who are bought by the precious blood of Jesus has hope. விலையேறப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட நமக்கு நம்பிக்கை உண்டு. If any of you are seated here with the grief of the burial of your dear one, hear the word of God, you have a hope. உங்களுடைய பிரியமானவர்களினுடைய அடக்கத்தினாலே சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் என்னை கேட்டுக்கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நமக்கு நம்பிக்கை உண்டு. Hear the word of the Lord, you have hope. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. You will meet that brother one day on that beautiful shore. ஒரு நாள் அந்த பரலோகத்தின் கரையிலே தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய சகோதரனை பாப்பீங்க. Christian hope goes beyond the grave. கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை கல்லறையும் தாண்டி செல்லுகிறது. So we are not afraid of death. அதனால மரணத்திலே நமக்கு பயம் இல்ல. Do we have a living hope? ஏன்னா ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு. That is what Paul says in chapter 4 and verse 4. அதுதான் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே பவுல் சொல்றார் பாருங்க. There is one body and one spirit, just as you were called to one hope. நீங்கள் உங்களை அழைக்கப்பட்ட ஒரே நம்பிக்கையினாலே அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம் ஒரே ஆவி நமக்கு உண்டு. Chapter 2:12 no hope. 2:12 நம்பிக்கை இல்ல. Chapter 4:4 you have hope. 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே உனக்கு நம்பிக்கை உண்டு. So when they heard you are chosen, it means a lot to them. நீ தெரிந்து கொள்ளப்பட்டாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அவர்களுக்கு மிகவும் பெரிய ஒரு வார்த்தை. I want to rush to the second point. இரண்டாவது காரியத்திற்கு நான் துரிதப்படட்டும். Paul is praying, Lord, give them spirit of wisdom and revelation, open their eyes, enlighten their eyes, so that they know the hope of their calling. Number 1. பவுல் சொல்லுகிறார் பாருங்க, 1வது அதிகாரம் 18வது வசனம், ஆண்டவரே அவர்களுடைய மனக்கண்களை திறந்தருளும், அதனாலே அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பின் நம்பிக்கை என்னதென்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று
என்று சொல்லி எழுதுகிறார். You know what is the second thing that will happen to them if their eyes are enlightened? இது முதலாவது காரியம். இரண்டாவது அவர்கள் மனக்கண்கள் திறக்கிறதுனால நடக்கிறது என்ன? Look at chapter 1 verse 18. 1வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. That you may know the hope to which he has called you. We discussed about that. Look at the second one, the riches of his glorious inheritance in his holy people. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரியம் என்னதென்று அறிந்து கொள்ள. To know the riches of his glorious inheritance in his saints. அவருடைய பரிசுத்தவான்களுக்குள்ளாக அவர் வைத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வரியம் என்னதென்று அறியும்படியாக. I cannot express how joyful I am. இப்போ நான் என்னுடைய சந்தோஷத்தை என்னால சொல்லவே முடியல. Because I have understood a bit of it, maybe 1% of the depth of that verse. இந்த வார்த்தையினுடைய ஆழத்தின் ஒரு துளியை, ஒரு சதமானத்தை நான் ஒருவேளை அறிந்திருக்கிறேன். When we have spirit of wisdom and revelation, that will help us know the riches of his glorious inheritance in the saints. அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளவில்லை இல்லாவிட்டால் அவருடைய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை நாம் அறிந்து கொள்கிற வேளையில பரிசுத்தவான்களோடு இருக்கிற அந்த காரியத்துல அந்த மகிமையின் ஐஸ்வரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். Listen very carefully. நல்ல கவனமா கேளுங்க. Look at chapter 1 verse 14. 1வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. Look at that verse. Who is a deposit guaranteeing our inheritance? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சியாக மீட்கப்படும்படியாக ஆவியின் நமக்கு அச்சாரம் தந்திருக்கிறார். Our inheritance. நம்முடைய சுதந்திரம். Brothers and sisters, Holy Spirit is our inheritance. பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக அச்சாரமாய் இருக்கிறார். When we are children, Holy Spirit is our inheritance. நாம பிள்ளைகளாய் இருக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாய் இருக்கிறார். But 1:18 is talking about something else. ஆனால் 1:18 வேற ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறது. 1:18 is talking about God's inheritance. 1:18 நம்முடைய சுதந்திரத்தை அல்ல, தேவனுடைய சுதந்திரத்தை குறித்து சொல்லுகிறது. God's possession. ஆண்டவருடைய சுதந்திரம். Our possession is Holy Spirit. நம்முடைய சுதந்திரம் எது? பரிசுத்த ஆவியானவர். What is God's inheritance? தேவனுடைய சுதந்திரம் என்ன? What is God's possession? ஆண்டவருடைய உடைமை சுதந்திரம் என்ன? King of kings, Lord of lords, who created the whole universe. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், இந்த முழு உலகத்தை படைத்தவர் அவர். The all powerful God. சர்வ வல்லமையுள்ள தேவன். What is his inheritance? அவருடைய உடைமை என்ன? சொத்து என்ன? You know what is his inheritance? என்ன அவருடைய உடைமை தெரியுமா? You and me are God's inheritance. நீங்களும் நானும் கர்த்தருடைய சொத்தாக சம்பத்தாக இருக்கிறோம். God's inheritance is not gold mines. ஆண்டவருடைய சொத்து தங்க புதையல்கள் சுரங்கங்கள் அல்ல. God's inheritance is not anything of this world materially. இந்த பூமியில இருக்கிற எதுவும் அவர் தன்னுடைய சொத்துன்னு சொல்லிக் கொள்ளவில்லை. Holy people are God's inheritance. பரிசுத்தவான்களே கர்த்தருடைய சுதந்திரம். We are his possession. நீங்களும் நானும் அவருடைய சுதந்திரம். We are his treasure on earth. பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிற சொத்து நீங்களும் நானும் தான். When I think of that, I don't know, God, how you made this possible. ஆண்டவரே, இதை நான் எண்ணி பார்க்கிற வேளையில இது எப்படி சாத்தியமானது? When I see myself, how can that be? நான் என்னை பார்க்கிற வேளையில இது எப்படி நடக்க முடியும்? I am weak. நான் பலவீனன். I am not strong. நான் பலவான் அல்ல. In worldly eyes, I am not up there. ஆண்டவரே, உலக கண்களிலே நான் அங்கே இல்லையே. I don't have bank balance. எனக்கு பணம் இல்ல. And I am your possession. என்ன பார்த்து சொத்துன்னு சொல்றீரா? Bible says you are God's possession. வேதம் சொல்லுகிறது நீங்களே கிறிஸ்துவின் சுதந்திரம். When you walk through the street, God is looking at you. You are my inheritance. நீங்க தெருக்களிலே நடந்து போகிற வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இது என்னுடைய சொத்து. You are my possession. நீ என்னுடைய உடைமை. That is when God helped me understand this. What determines the value of this possession? இந்த கர்த்தருடைய சொத்தை, அந்த சொத்தினுடைய மதிப்பை மதிப்பீடு செய்கிற காரியம் என்ன? We categorize things by how big it is, how small it is. அநேக காரியத்துல அதை அளவுபடுத்துறதுக்கு எவ்வளவு பெருசு எவ்வளவு சிறுசுங்கிறத வச்சு நம்ம கணக்கு போடுவோம். What determines our value? நம்முடைய வேல்யூவை, நம்முடைய மகிமையை அளவுபடுத்துகிறது என்ன? The price that is paid determines one's value.
ஒரு காரியத்தை அளவுபடுத்துகிற மிகப்பெரிய காரியம் என்னன்னா அதை வாங்குவதற்காக செலுத்தப்படுகிற விலைக்கிரயம் அதை நிர்ணயிக்கிறது. You didn't understood what I said. எத்தனை பேருக்கு நான் என்ன சொல்றேன் புரியுது? To create the world, God needed a word to create the world. பூமியை சிருஷ்டிப்பதற்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். But to purchase us, ஆனால் உங்களை என்னை வாங்குவதற்கு Son had to shed his blood. குமாரனாகிய கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். By world is created, but to buy us, Jesus has to die. உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு அவருடைய ஒரு வார்த்தை போதுமாக இருந்த வேளையிலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய சொந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டியதா இருந்தது. This is how somebody who study God's word put it. If heaven decides, we have to go give something more than that. In heaven there is nothing more than Jesus' precious blood to give. வேத ஞானி ஒருவர் இப்படியாக சொன்னார், பரலோகம் எப்படியாவது இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தவான்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தால் அதற்கு விலைக்கிரயமாக கொடுப்பதற்கு பரலோகத்திலேயும் குமாரனாகிய கிறிஸ்துவை விட பெரிய பொக்கிஷம் ஒன்றுமில்லை. The greatest asset was given. அந்த பெரிய பொக்கிஷம் கொடுக்கப்பட்டது. The precious blood of Jesus. கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம். That is why Paul said, he who knew no sin was made sin for us so that we will become the righteousness of God. நமக்காக பாவம் அறியாதவர் பாவமானார், அதனாலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். Look at 1 verse 14 again. 1வது அதிகாரம் 14வது வசனத்தை மீண்டும் பாருங்க. There is a phrase at the end of those who are God's possession. Who are we, my brothers and sisters? அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. யார் அவருக்கு சொந்தமானவங்க? God's possession. அவருக்கு சொந்தமானவங்க. We are his inheritance. நீங்கள் நானும் அவருடைய சொத்து. When I show you one more verse, you will really understand what I am saying. இன்னொரு வசனத்தை நான் காண்பித்து கொடுத்தால் நான் சொல்லுகிறதனுடைய மகத்துவம் உங்களுக்கு புரியும். You look at chapter 2 verse 10. 2:10 பாருங்க. What is this riches of his glorious inheritance? அவருடைய மகிமையின் ஐஸ்வரியம் என்றால் என்ன? You know what chapter 2 verse 10 says? 2வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. For we are God's handiwork. நாம் கிறிஸ்துவின் கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். Another translation says we are God's masterpiece. ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிறந்த கலையாக, கலைவினை பொருளாக நாம் இருக்கிறோம். Imagine you going to a art gallery. நீங்க ஒரு ஓவிய கண்காட்சிக்கு போறீங்கன்னு போயிங்க. And you said, yeah, this looks very beautiful, this one looks beautiful, and that is when that artist walks in. நீங்க இது அருமையா இருக்குது, இந்த கலையும் அருமையாக வடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை செய்த அந்த மனிதன் வருகிறான் என்று வைப்பான். Artist says, yeah, this is beautiful, but this is my masterpiece. அவன் சொல்லுவான், இது நல்லா தான் இருக்கு, இதுவும் நான் தான் செஞ்ச, இதுவும் நல்லா தான் இருக்கு, ஆனால் இதுதான் நான் செய்ததிலேயே சிறந்த வேலை. What does that mean? அப்படின்னா என்ன? I spend a lot of time and effort on this one. நான் இதை செய்கிற வேளையிலே என்னுடைய நேரத்தையும் நான் என்னுடைய திறனையும் அதிகமாக பயன்படுத்தினேன். This picture captures my theme. இந்த படம் என்னுடைய முழு காரியத்தை அது வெளிப்படுத்துகிறது. God looks at us, image bearers of God. கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னுடைய உருவத்தை சுமந்து செல்லுகிறவராக அவர் வைத்திருக்கிறார். Created to be like God. கர்த்தரை போல இருக்கும்படியாக படைக்கப்பட்டவர்கள். You might be saying, no, pastor, you are saying something out of the thing, not like God. ஐயோ, நீங்க வேற என்னமோ சொல்றீங்களே, இப்பொழுது ஆண்டவரை போலன்னு சொல்றீங்களே. Look at chapter 4:24. 4:24 பாருங்க. And put on the new self, created to be like God in true righteousness and holiness. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Among all the creation, we are his masterpiece. எல்லா படைப்புகளின் மத்தியிலே நீங்களும் நானும் தேவனுடைய
சிறந்த படைப்பாக இருக்கிறோம். Value is determined by the price paid. அந்த நம்முடைய மதிப்பு அவர் செலுத்தின அந்த விலை கிரயத்தினால நிர்ணயம் பண்ணப்பட்டது. Church, the concept of church is an important theme in Ephesians. சபையினுடைய அந்த 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 தன்மை இல்ல சபையினுடைய புரிதல் எபேசுவில் மிக முக்கியமாக இருக்கிறது. Church is God's possession on earth. சபை என்பது கர்த்தருடைய சொத்தாக இந்த பூமியில இருக்கிறது. Chapter 123, church is his body. கர்த்தர் சொல்லுகிறார் சபை 1:23 சபை அவருடைய சரீரம். Very important, because in the Old Testament you never see of Israel as analogy used as with relation to body. பழைய ஏற்பாட்டில இத பத்தி பாத்தீங்கன்னா சபை இல்லாவிட்டால் இஸ்ரவேலர் கர்த்தருடைய சரீரமாக ஒத்து சொல்லப்பட்டதில்லை. Israel as used as God's bride. Yes, church is also God's bride. சபை இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் என்னுடைய மணவாட்டி என்று அழைக்கிறார். சபையும் கர்த்தருடைய மணவாட்டி என்று நாம் அறிவோம். Israel is wine. We are also wine branch relationship is used in New Testament. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலரை என்னுடைய திராட்சை கொடிகள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதே வேளையிலே நான் செடியாக இருக்கிறேன், நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள் என்று சபையை பார்த்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். Israel is shepherd. Yahweh is sheep. We are also sheep. Jesus is our shepherd used. யாவே ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கிறார். இஸ்ரவேலர் அங்கே ஆடுகளாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நாமும் அவர் மேய்ப்பராக இருக்கிறார், நாம் ஆடுகளாக இருக்கிறோம். This is something new in the new covenant. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே இது புதியதான ஒன்று. Never used in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படாத ஒன்று. We who are the new covenant church, we are his body. புதிய உடன்படிக்கையின் சபையாகிய நீங்களும் நானும் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். So that we can express the desire of the head through our life. அப்படி என்றால் என்ன? தலையாகிய அவருடைய விருப்பத்தை செயல்படுத்துகிறவர்களாக கர்த்தர் நம்மை பூமியில வைத்திருக்கிறார். Through our life and character we can demonstrate how God looks like to the creation. நம்முடைய வாழ்க்கை குணாதிசயத்தின் மூலமாக கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு இந்த உலகத்திலே நாம் சாட்சிகளாக இருக்க முடியும். Now you might be saying, yes pastor, we are God's possession, we are God's inheritance, we are God's masterpiece. What has God done really for us if we are his possession? நீங்க சொல்லலாம், ஆண்டவருக்கு நாங்க சொத்து, நாங்க ஆண்டவருடைய செயல்களிலே சிறந்தவர்கள் என்றால் ஆண்டவர் அதற்காக எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? Yeah, he has given the precious blood, I understand, but nothing else pastor. We are his possession. விலையேறப்பெற்ற இரத்தத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றதை நான் அறிந்து கொள்கிறேன். ஆனா நாம ஒரு சொத்து அப்படினா என்ன? Look at 122. 1:22 பாருங்கள். Because you are his possession, God has done something for you. நீங்க அவருடைய சொத்தா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்னு செய்திருக்கிறார். You know what God did? என்ன செய்தார் பாருங்க. And God placed all things under his feet and appointed him to be head over everything for the church. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக வைத்தார். If I ask you this question, Christ is the head of blank, what would you fill in? கிறிஸ்து எதற்கு தலை அப்படின்னு ஒரு கோடு போட்டு விட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? That is what we learned. அதுதான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். But we haven't read this verse carefully. ஆனா இந்த வசனத்தை ஜாக்கிரதையா நம்ம படிக்கல. Look at 22 again. 22 திரும்ப பாருங்க. Does that verse say Christ is the head of church? கிறிஸ்து சபைக்கு தலை அப்படி நாங்க சொல்லி இருக்கா? We haven't read that carefully. இன்னும் ஜாக்கிரதையா படிக்கல. What does it say? படிங்க. That verse says Christ is appointed as the head over everything for the church. எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். He is the head of the church too. சபைக்கு அவர் தலைதான், சபைக்கும் அவர் தலை. He is not only the head of church alone. ஆனால் அவர் சபைக்கு மட்டும் தலை அல்ல. He is the head of everything. எல்லாவற்றுக்கும் தலை அவர்தான். That gives me tremendous confidence. அது எனக்கு ஒரு வைராக்கியமான ஒரு நம்பிக்கை கொடுக்குது. Politics, he is the head. அரசியலா அவர்தான் தலை. Pastor, I am not seeing that. பாஸ்டர், நான் என்ன என் கண்ணால பார்க்கலையே. There is a lot of corruption. இன்னும் எவ்வளவோ கரப்ஷன் இருக்கு. That is exactly what you read in Hebrews 2:8. We don't see everything under God's head today. எபிரேயர் 2:8 அதான் சொல்லுது, இன்னைக்கு எல்லாவற்றையும் நாம் இருக்கிற வண்ணமாக இன்னும் அறியவில்லை. But it is under his headship. ஆனால் அவருடைய தலைக்கு கீழே தான் அது இருக்குது. What does that mean? அப்படி என்றால் என்ன? If
politicians want to destroy church, nothing will happen to church without his control. அப்படி என்றால் அரசியல்வாதிகள் தலைவர்கள் சபையை உபத்திரவப்படுத்தணும்னா தலை அனுமதிக்காம எதுவும் நடக்காது. Sickness came. வியாதி. Doctor said no hope. டாக்டர் சொல்லிட்டாரு நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். Hear the word of the Lord today. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. Nothing will happen to you until and unless your purpose and plan is accomplished for your life. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறது நிறைவேறுகிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. Hear the word of the Lord. This is more powerful than doctor's prescriptions. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனை விட இது ரிப்போர்ட்டை விட இது முக்கியம். This is powerful than doctor's report. டாக்டர்ஸ் உடைய அந்த ரிப்போர்ட்டை விட இது ரொம்ப முக்கியம். Believe this report. இத நம்புங்க, விசுவாசி. He is head over everything. அவர் எல்லாவற்றுக்கும் தலை. He is head over your body. உங்க சரீரத்துக்கு அவர் தலை. He created you. உங்களை அவர்தான் படைச்சார். One word from him can cure you. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்கும். Those whom Jesus touched and those Jesus touched, all of them were healed. இயேசு யாரை தொட்டாரோ, யாரெல்லாம் இயேசுவை தொட்டாங்களோ எல்லாரும் சுகமானார்கள். This evening I feel in my spirit some of you desperately want a touch of God. ஒரு சிலருக்கு தேவனுடைய தொடுதல் மிகவும் அதிகமாய் தேவை என்று நான் இன்றைக்கு உணர்கிறேன். You prayed and prayed and prayed, nothing happened. You have come to this fasting prayer this evening. அநேக நாட்கள் ஜெபித்து ஒன்று நடக்கவில்லை. இன்னைக்கு உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. May this revelation of chapter 122 bring life to you today. 1:22 வசனத்தினுடைய வெளிப்பாடு உங்களுக்குள்ளாக ஜீவனை கொடுக்கட்டும். He is head over everything. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தலையானவர். He is head over every situation. எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் தலையானவர். He can step into any door. அவர் எந்த கதவுகளுக்குள்ளாகவும் பிரவேசிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். Pastor, he can do something in my workplace? Definitely yes. He is head over everything. என் வேலை ஸ்தலத்திலே ஏதாவது அவர் செய்ய முடியுமானா அங்கேயும் அவர்தான் தலைவராக இருக்கிறார். Thirdly, what will happen to us if our eyes are enlightened? மூன்றாவதாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் என்ன நடக்கும்? First one, we will get to know the calling, hope of his calling. முதலாவது அவருடைய அழைத்த அந்த அழைப்பின் நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வோம், அறிந்து கொள்வோம். Second, we would know the riches of his glorious inheritance. இரண்டாவது அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை நாம் அறிந்து கொள்வோம். Thirdly, lastly, verse 19. மூன்றாவதாக கடைசியாக 19வது வசனம். When we have the spirit of wisdom and revelation, தெளிந்த ஆவியும் ஞானத்தின் ஆவி நமக்கு இருக்கும்போது we will know the incomparably great power available to us. மகா மேன்மையான மகத்துவத்தின்படி அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்வோம். All these are superlative degrees. எல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகள் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். Paul is praying, Lord, give them spirit of wisdom and revelation. ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தையும் தெளிவின் ஆவியும் தாரும். So that they would know the incomparably great power available to them. அவர்கள் தேவனுடைய காண்பிக்க இல்லாவிட்டால் ஒற்று பார்க்க முடியாத தேவனுடைய அந்த மகா வல்லமையை அறிந்து கொள்வார்கள். There is a reason why Paul is using that superlative degree there. பவுல் இந்த வார்த்தையை மிகைப்படுத்தி கூறுவதற்கான ஒரு அர்த்தம் உண்டு. You know why Paul is using that? ஏன் பவுல் அதை சொல்றார் தெரியுமா? They are used to handling power in the city of Ephesus. எபேசுவிலே அவர்கள் வல்லமையை பயன்படுத்துவார்கள். They are used to power business. அவங்க இந்த வல்லமையை உணர்ந்து கொள்ளுகிறதுல அவர்களுக்கு முன் அனுபவம் அதிகம். Where have they experienced power? எங்க வல்லமை அவங்க அனுபவித்தாங்க? Before coming to Christ, they have experienced power in that temple. இவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறதுக்கு முன்பாக அந்த தேவதையினுடைய ஆலயத்திலே வல்லமையை அவர்கள் அனுபவித்தார்கள். Goddess of Artemis. அங்க ஆர்ட்டமிஸ் தேவதை. They have gone there. அங்க போனாங்க. Worship there. ஆராதனை பண்ணாங்க. They experienced little bit of power there. அங்க ஆவி இறங்கும் வல்லமை உங்களுக்கு தெரியும். Paul is praying for them, Lord, give them revelation. பவுல் அவங்ககிட்ட பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே இவர்களுக்கு வெளிப்பாடு தாரும். So that they would know the incomparably great power available to us. மகா வல்லமையான தேவனுடைய அந்த பலன் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள
பெற்றுக்கொள்வோம், இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். It is not like the power operating in temple goddess Artemis. அங்கே தேவதையினுடைய அந்த ஆலயத்திலே கிரியை செய்து கொண்டிருந்த அந்த அசுத்தாவியின் வல்லமைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இணைப்படுத்த முடியாது. It is not like the magicians or witchcraft power from that temple. இல்லனா அங்கே இருக்கிற பூசாரி, அங்கே இருக்கிற சூனியக்காரனுடைய வல்லமை இருக்குதே, அந்த வல்லமையை போல இந்த வல்லமை அல்ல. When you are in Christ, there is incomparably great power working for you. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இருக்கிற வேளையிலே உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற ஒரு மகா வல்லமை உண்டு. No witchcraft can destroy God's purpose for your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை எந்த சூனியமும் பில்லி சூனியமும் அதை எடுத்து போட முடியாது. No magician can spoil your future. எந்த மந்திரவாதியும் உங்களுடைய எதிர்காலத்தை தகர்த்து விட முடியாது. When you sit and pray, incomparably great power is operating for you. நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிற வேளையில சொல்லத்தகாத மகா வல்லமை உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது. That is why I told you fasting and prayer is indispensable for a church. அதனாலதான் சபைக்கு உபவாச ஜெபம் என்று சொல்வது இன்றியமையாதது என்று சொன்னேன். It is in fasting and prayer we get to taste